நாளிலும் ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது. அது யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்ட்டு ஒரு வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுதுங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு எதிர்பார்க்கிற விஷயம் நீங்கள் அவர் கூட நண்பனாக இருக்க வேண்டும் என்று. ஏன்னா நண்பனோடு அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதிக நேரம் அதிக ரகசியங்களை நம்ம நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதனால கர்த்தர் நம்மள்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறாருன்னா அவர்களோடு சிநேகிதிக்க அவர் எதிர்பார்க்குறார். இந்த நேரத்திலும் நம்ம உலக பிரகாரமாக இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அந்த மாதிரி நிறைய நம்ம நேரம் செலவிடுகிற காரியங்கள் நிறைய நம்மளுக்கு பெருகி போச்சு. ஆனால் இந்த நேரத்திலும் கர்த்தர் என்னோட நேரம் செலவிடு அப்படின்னு உங்ககிட்ட எதிர்பார்க்குறாருங்க. நம்ம இந்த நேரத்துலையும் அவர் நம்மளுக்காக ஜீவனே கொடுத்த தன் சிநேகிதன் சொல்கிறாரு, நீங்கள் அவருக்காக நீங்கள் நேரம் செலவிடும்பொழுது கர்த்தர் உங்களோட ரகசியங்களை பேச, உங்களோட ஆலோசிக்க, உங்களோட பேச, உங்களோட நடக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஏன்னா வேதம் இப்படிதமாக தான் சொல்லுது, நான் செய்ய போகிற காரியத்தை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. உங்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரோ, உங்கள் குடும்பத்தை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரோ உங்களோடு அவர் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவார், உங்களோடு பேசுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை அரவணைப்பார். உங்களோட கஷ்டமான சூழ்நிலையில் அவர் உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுகிற ஒரு நண்பனாய் உங்களோடு வருவார். இந்த நேரத்திலையும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.